ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் இதுவரையும் புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையா இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி வெளியான ஜனநாயகன், கருப்பு மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்கள் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். எந்த படம் அதிக டிக்கெட் விற்பனையாகி முதல் இடத்தில் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன், கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மற்றும் டிசி என இந்த 4 திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, முதல் இடத்தில் எந்த திரைப்படம் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 21 நாள் முடிவில் டிசி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 1.83 மில்லியன், அதாவது 10,83,000 டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது 21 நாள் முடிவில். ஸோ 4வது இடத்தில் டிசி திரைப்படம் இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 14 நாள் முடிவில் 20,71,000 டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 3வது இடத்தை விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பிடித்திருக்குது. 2வது இடத்துல ஜனநாயகன் திரைப்படம் இருக்குது, அதாவது 4.42 மில்லியன் டிக்கெட் புக் மை ஷோல விற்பனையா இருக்குது. இதனை தொடர்ந்து முதல் இடத்தில் கருப்பு திரைப்படம் இருக்குது, அதாவது 4.51 மில்லியன் டிக்கெட் விற்பனையா இருக்குது. ஸோ இதன் மூலம் கருப்பு திரைப்படம் முதல் இடத்தில் இருக்குது. அதாவது இதுவரையும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 2.71 மில்லியன் டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ முதல் இடத்துல கருப்பு திரைப்படமும் 2வது இடத்துல ஜனநாயகன் திரைப்படமும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் எவ்வளவு டிக்கெட் விற்பனை ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.